அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம குக் புக்ல எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பிரியாணிக்கு அல்டிமேட் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 3, தக்காளி 2, புளி நெல்லிக்காய் அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, நல்லெண்ணெய் 100 ml, தேவையான அளவு உப்பு, வறுத்த நிலக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள் 1 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கடுகு உளுந்து 1 டீஸ்பூன். ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சு சட்டி நல்லா காஞ்சதும் நான் எடுத்திருக்கிற நல்லெண்ணெயை அதுல சேர்க்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விடுறேன். பிறகு நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதுல போட்டு வதக்கிட்டு, பிறகு தக்காளி பழத்தையும் அதுல ஆட் பண்ணி அதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குறேன். இது நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகை இதுல போட்டு நல்லா வதக்குங்க. பிறகு நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய போட்டு, கத்திரிக்காய் ஒரு அரைப்பதம் வேகுற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதுல நான் எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே புளிய கரைச்சு வச்சிருக்கிறோம். இந்த புளிய வடிகட்டி அந்த தண்ணிய மண் சட்டியில சேர்க்கிறோம். இப்ப இந்த மசாலா, தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா பெரண்டு புளி தண்ணியில நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு மிக்ஸி ஜார் எடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிற வறுத்த நிலக்கடலை, வெள்ளையல் இது 2யும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து இப்ப கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கடலை, எள்ளு பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கடைசியா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்குங்க. இப்ப எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.